ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்கு ஆகும் பொழுது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு செவ்வகத்தோட பரப்புங்கிறது ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி. நான் என்ன பண்றேன், நானா தோராயமா லென்த்தை வந்து 2 சென்டிமீட்டர்னு பிரெத்தை 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து 2:1 ரேஷியோல தான் எப்போதுமே இருக்கும். அதாவது ரெண்டும் ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன், எடுத்துக்கிறேன். ஸோ இது 2 சென்டிமீட்டர் வரும். அதே 2 மடங்கு அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகிடும், லென்த் வந்து 4 ஆகும், பிரெத் வந்து 2 ஆகும் மாறி இருக்கும். ஸோ 4 × 2 8 சென்டிமீட்டர். ஸோ இது 2 சென்டிமீட்டர், 2 மடங்கு அதிகரிக்கும் போது 8 சென்டிமீட்டர். ஸோ எத்தனை மடங்கா மாறுதுன்னா 4 மடங்கு அதிகரிக்குது. 233 1/3% பின்னமாக மாற்றுக. இது பெர்சன்டேஜ், இதை ஃப்ராக்ஷனா மாற்ற சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 233 1/3 முதல்ல இதான் மாற்றலாம். 3 × 233 வந்து 699 + 1/3 வரும், பெர்சன்டேஜ் தான். ஸோ 700/3%. இந்த நம்பரா மாத்திரம் என்ன பண்ணணும்னா 100ஆல வகுக்கணும். ஸோ 700/3 × 100. சரிங்களா? இப்போ 0 0 கேன்சல், இங்கேயும் 0 0 கேன்சல். 7/3. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்தி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். 8 18 57 232 ஒரு டேஷ் கொடுத்து 69996 கொடுத்துருக்காங்களா? எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 8க்கும் 18 ரிலேஷன் பாருங்க, என்ன தொடர்புன்னு பாருங்க. 8 வந்து 2ஆல பெருக்கிருக்காங்க, அப்புறம் 2 கூட்டி தான் அங்க 18 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். 18 வந்து 54 இருக்கு, 18 2ஆல பெருக்கினா 36 தான் வரும். ஸோ இங்க 3ஆல பெருக்கி 3 கூட்டிருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு 57 வருது. நெக்ஸ்ட் 57 4ஆல பெருக்கி 4 கூட்டினா என்ன வரும், 232 வரும். அதே மாதிரி 232 5ஆல பெருக்கி 5 கூட்டினா என்ன ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன் பாத்துங்க, அதாவது 2 3 4 5 பெருக்கி 2 3 4 5 ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஹெக்டர் எனில் அதன் மூலை விட்டம் என்ன? சரி, ஒரு ஹெக்டர்ங்கிறது 2.5 ஏக்கர். சரிங்களா? ஓகே, அப்ப 1/2 ஹெக்டர்ங்கிறது அதுல பாதின்னு வரும். அப்ப ஒரு ஹெக்டர்ங்கிறது என்னன்னா இங்க 10,000 மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க 100 மீட்டர், இங்க 100 மீட்டர், அப்படிதான் ஒரு ஹெக்டர்னு சொல்லுவாங்க. இங்க 1/2 ஹெக்டருங்கும் போது என்னவாயிடுது, இங்க 1/2 × 10,000 மீட்டர் தான் அதோட ஏரியா. புரியுதுங்களா? இப்ப டயகனல் கேக்குறாங்க. டயகனல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா d²/2 = அதோட ஏரியான்னு சொல்லுவாங்க. சோ 2 2 கேன்சல், d² = 10,000, d ஓட வேல்யூ 100. சரிங்களா? ரூட் எடுத்தோம்னா அப்ப டயகனல் வந்து 100 மீட்டர். ஒரு விளக்கின் விற்பனை விலை அதன் அடக்க விலையில் பாதி எனில் நட்ட சதவீதம் காண்க. அதாவது ஒரு பொருளை விற்கிறாங்க, அந்த பொருளை விற்கிற ரேட் வந்து அது வாங்கின ரேட்ல பாதி அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், 50 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், அதுல 2 மடங்கா இருக்கும். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் வாங்கின விலையிலேருந்து விற்பனை விலை பாதியா இருக்கு. சோ இங்க என்ன கேக்குறாங்க, நட்ட விலை கேக்குறாங்களா? ஓகே, அப்ப லாஸ் பெர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இப்ப இங்க லாஸ் எவ்வளவு ஆயிருக்கு, 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் வித்திருக்காரு, அப்ப 50 ரூபாய் லாஸ். காஸ்ட் பிரைஸ் என்ன, 100 ரூபாய் இன்டு 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். சோ 50% அவருக்கு லாஸ். இது ஒரு பேசிக் ரீசனிங் கொஸ்டின். என்ன பண்ணிருப்பீங்கன்னா நிறைய பேர் இந்த 20 14 அப்படின்னு கூட்டிருப்பீங்க. அப்படி கூட்ட தேவையில்ல. ஏன் கூட்ட தேவையில்லைன்னா இங்க 4 லெட்டர்ஸ் இருக்கு, 4 நம்பர் இருக்கு, 3 லெட்டர் 3 நம்பர், 3 லெட்டர் 3 நம்பர் வரப்போகுது, அவ்வளவுதான். இப்ப T வந்து 5, N வந்து 7, P வந்து 9, C வந்து 1. சோ C ஓட வேல்யூ 1, CPU-ல C ஓட வேல்யூ 1, P வந்து 9, U என்னவா இருக்கு, U வந்து இங்க 6 இருக்கு. சோ ஆன்சர் வந்து 196. அவ்வளவுதான். x + 1/x = 2 எனில் x² + 1/x² மதிப்பு கேக்குறாங்க. இந்த சம்முக்கு காலங்காலமா ஒரு ஃபார்மட் வந்து என்னன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா x plus இதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, x² - 2 சொல்லியிருப்பாங்க. என்ன ரீசன்னா அது x + 1/x = n. ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணுங்க. x + 1/x the whole square = n² வரும். இதை மேற்கொண்டு எடுத்தோம்னா x² + 2 × x × 1/x அதாவது ab plus 1/x² வந்து n² மாறி இருக்கும். x x கேன்சல். ஸோ x² + 1/x² வந்து இந்த 2 இங்கேருந்து மைனஸ் ஆகி n² - 2 ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபார்மட் என்னன்னா 2² - 2 தான் ஆன்சர். 4 - 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. 18/292 × 73/144 × y = 19. y வேல்யூ கேக்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 173 73, 473 292. சரியா? 118 18, 8 18 சார் 1
444. ஸோ 1/4 into 8 வந்து என்ன வரும்? 4 8s are 32. சரியா? is equal to into y is equal to 19. ஸோ y ஓட வேல்யூ 19 into 32. ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிப்பின் சதவீதம் என்ன? சரி, ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவு ஆரமா இருக்குன்னா அதோடைய பரப்பு 100% வச்சுக்கலாம். அதுலேருந்து எவ்வளவு அதிகரிக்குதுன்னா 25 அதிகரிக்குதுன்னா 100 into 125/100, அதாவது ஒரு ஆர், இன்னொரு ஆறு 125/100 ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஸோ 100 கேன்சல் ஆயிடும். பாக்கி 125 ஸ்கொயர் பை 100 வரும். இதோட வேல்யூ வந்து 56 156/25 வரும். இந்த 100ஆல கேன்சல் பண்ணும்போது 156.25 வரும். அப்ப புது பரப்பு வந்து 156.25. பழைய பரப்பு 100னா எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா 56.25 அதிகரிச்சிருக்கும். ஓகே, ஒரு உருளை, அதாவது ஒரு சிலிண்டர்ல ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர், வால்யூம் வந்து 19,008, ஹைட் கேக்குறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர் ஹெச், அதான வால்யூம் இல்லையா? இப்ப πr ஸ்கொயர் ஹெச் வந்து என்னன்னா, வால்யூம் வந்து 19,008, 22/7 இன்ட்டு 12 இன்ட்டு h is equal to 19,008. ஸோ h கண்டுபிடிக்கணும். 19,000 மேலேயே இருக்கட்டும், இந்த 7 இங்கே மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 22 12 இந்த 12 எல்லாம் கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ h கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 5%இல் 3% என்பது என்னன்னு கேட்குறாங்க. 5%ல் 3% என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி, சிம்பிளாக சொல்லிடலாம். 5% 3%ங்கிறது இங்கே 60%. ஏன்னா 5% நீங்கள் வந்து 5ஆ வகுத்துட்டீங்கன்னா ஒன்று 1% வரும். ஸோ 3% வந்து 16 கிடைக்கும். சம்மா எப்படி போடலான்னா 3%ங்கிறது 5%ல் எவ்வளவு அப்படிங்கிறது தான் சம் வரும். ஸோ என்ன ஆகிடும்? எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 3/100 இன்ட்டு 100/5 இஸ் ஈக்குவல் டு x/100 வரும். 0 0 கேன்சல். எக்ஸோட வேல்யூ இந்த 100 இங்கேருந்து மேலே போச்சுன்னா 300/5. ஸோ எக்ஸோட வேல்யூ 60%. ஓகேவா? ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 6:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 44 எனில் 8 ஆண்டுகள் கழித்து ஏன் வயதை காண்க. ஓகே, ஏவோட வயசு வந்து 6 ரேஷியோ, பி வந்து 5 ரேஷியோ. உங்களோட வயசோட கூடுதல் வந்து 44. அதாவது 6 ரேஷியோவும் 5 ரேஷியோ ஆட் பண்ணா 44 வருது. சரிங்களா? அப்ப 11x வந்து 44, எக்ஸோட வேல்யூ 44/11 வந்து கேன்சல் பண்ணா எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஒரு ரேஷியோ எக்ஸ். அப்ப 6x வந்து ஏவோட வயசு வந்து 6x-ஆ? ஸோ 6 × 4 வந்து 24ன்னு வரும். அதாவது இப்ப 24, 8 ஆண்டுகள் கழித்து வந்து +8. ஸோ ஏவோட வயசு 32. விடுபட்ட எண்ணை காண்க. அதாவது பசில் தான். 3 12 27 48 75 108 டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் எல்லாமே வந்து 3ஆவது வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர், தேர்ட் டேபிள் வரக்கூடிய நம்பர்ஸ். ஸோ 1 3 3, 4 3 12, 9 3 27, 16 3 48, 25 3 75, 36 3 108. ஸோ இப்ப பாருங்க, 1 4 9 16 25 30 எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ அடுத்து வரப்போற ஸ்கொயர் நம்பர் 49. ஸோ 49 × 3 என்ன வரும்? 40 3 120 + 27. ஸோ ஆன்சர் வந்து 147. ஓகேவா? ஆதிஷ் ஒரு வேலையை முடிக்க 14 நாட்கள் எடுத்துக்கொள்வார். அவர் 8 நாட்கள் வேலை செய்தால் மீதமுள்ள வேலையின் அளவு. ஸோ அவர் வந்து 14 நாள் முடிச்சிருவாருங்க ஒரு வேலையை. அவர் 8 நாள் வேலை செஞ்சுட்டாரு. மீதி எத்தனை நாள் வேலை பாக்கி இருக்கு? 6 நாள் வேலை பாக்கி இருக்கு. ஸோ 6ங்கிறது 14 எத்தனை பங்கு? 3/7. அதாவது 2 கேன்சல் பண்ணா 3/7 வரும். அப்ப பாக்கி வந்து 3/7 பங்கு வேலை பாக்கி இருக்கும். ஓகேவா? 20 + 3 -2 பிளஸ் பிராக்கெட் குள்ள 4 - 1. ஸோ ஃபர்ஸ்ட் போட்மாஸ் ரூல் படி 20 + 3 -2 அப்படியே இருக்கும். இந்த பிராக்கெட் குள்ள 4 - 1 மட்டும் 3 மாறுமா? நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் படி ஃபர்ஸ்ட் அடிஷன் தானே வரும். 20 + 3 23, 23 + 3 26 -2. ஸோ ஆன்சர் வந்து 24. ஒரு பொருள் வாங்குறாரு. என்ன வாங்குறாருன்னா, ஏதோ ஒரு பொருள் வாங்குறாரு. அவர் வாங்கின விலை 580 ரூபா. அந்த பொருளை திருப்பி விற்கிறாரு. விற்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? 25% லாபத்துல விற்கிறாரு. கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா வித்த விலை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 100% தான் காஸ்ட் பிரைஸ்.
100% 580னா 125% என்னவா இருக்கும் இதான். ஸோ கிராஸ் பண்ணலாம். 100x இஸ் ஈக்குவல் டு 125 இன்ட்டு 580. சரிங்களா? இப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம். 125 இன்ட்டு 580 பை 100. 0 0 கேன்சல். 2 5s are 10. 25 5s are 125. 1 2 is 2. 29 2s are 58. ஸோ 25 இன்ட்டு 29. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 25 இன்ட் 29 வந்து 290 ப்ளஸ் 290 ப்ளஸ் ஒரு 145. ஸோ ஆட் பண்ணி கமெண்ட் ஆன்சர் சொல்லுங்க.